அணில் குஞ்சுன்னு ஒரு கதை. நான் யாரையோ பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த ரசியாத ஆளு இந்த ஓன்னுகிட்டே இருந்தான்னா அதுங்க மேட்ரு காலி ஆகுதுன்னு அர்த்தம். நடந்தோடனே நேரம் ஓடி போய் வீட்டுல போய் கதவை சாத்தி கொண்டு படுப்பவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். கரப்பான் பூச்சி தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. வாட்டர் பாக்கெட் பாட்டில தூக்கி கூட்டத்தில் எரிந்து விட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க கோழையை போல் ஓடுபவர்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கதை எழுதியிருக்காரு, அணில் குஞ்சுன்னு ஒரு கதை. நான் யாரையோ பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் எழுதின கதையோட தலைப்பே அணில் குஞ்சு தான். எப்படி அன்னைக்கே சிந்திச்சு இப்படி எழுதினாருன்னு தெரியல என் தலைவர். ஒரு இஸ்லாமிய பையன், சின்ன பையன் ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு அணில் குஞ்சை பிடிச்சிட்டு வர்றான். பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டுல வச்சு விளாண்டுட்டு இருக்கான். சூப்பரா, அணில் ரொம்ப சந்தோஷம், ஆஹா ஓகான்னு அது சாப்பாடு கொடுக்குறேன். அணிலும் ஜாலியா இருக்கு. அந்த இஸ்லாமிய வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை எங்க இருந்துடா பிடிச்சிட்டு வந்த? நான் பள்ளிக்கூடம் விட்டு வர்றப்ப நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிலை வெளியில கொண்டு போறான். ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அணிலை வாங்கி பார்த்துட்டு, இது ராமருக்கு உதவி செஞ்ச ஒரு விலங்கு, அதனாலதான் ராமர் பிரியமா அது மேல 3 கோடு போட்டாருன்னு அவன் ஒரு பிட்டை போட்டு விட்டான். அதை வந்து வீட்டுல சொல்றான். உடனே அந்த இஸ்லாமிய குடும்பம் என்ன செய்யுது, ராமர் போட்ட கோடா தூக்கி போடுறா அதை வெளியே. அந்த இந்து குடும்பமா அந்த அணில வந்து இவ்வளவு நாள் இஸ்லாமியர் வீட்டுல இருந்துச்சா, இதை நம்ம இனிமே தொடக்கூடாதுன்னு அணில் குஞ்சை தூக்கி ரோட்ல போட்டாங்க. அந்த அணில் குஞ்சை வந்து கழுகு கொத்திட்டு போய் ஒரு 2 மணி நேரத்தில் அந்த அணில் குஞ்சு இறந்து பிணமாய் கிடந்தது. அணில் குஞ்சுகளின் நிலை கடைசியில் இதுதான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞர் எதுக்காக எழுதினார்னா, மதவெறியால் தலைவர்கள் அடித்து கொள்ளும் போது அணில் குஞ்சு போல பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள், மத தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பாதிக்கப்படுவது அணில் குஞ்சு என்று அன்னைக்கு நம்ம தலைவர் கதை எழுதினார். அது மட்டும் இல்ல, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நேரத்தில் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு நேரடியாக களத்தில் எவன் துணிஞ்சு இறங்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருப்பதற்கு தகுதியானவன். இதை யாரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தூங்காமை, துணிவுடைமை, அஞ்சாமை, இம்மூன்றும் நீங்காது நிலநாள்பவர்க்குன்னார். இது 3 வந்து நிலத்தை ஆட்சி செய்வர்களுக்கு. தூங்காமை, தூங்கக்கூடாது, துணிவுடைமை, அஞ்சாமை, இது 3 வேணும். ஒரு பிரச்சனை நடந்தோடனே நேரம் ஓடி போய் வீட்டுல போய் கதவை சாத்தி கொண்டு படுப்பவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். வா, என்னை அடிப்பாங்க, வாங்கு, 4 பேர்த்திட்ட அடி வாங்கி எனக்கு மக்கள் தான் முக்கியம் என்று நின்றிருந்தால் நீ உண்மையிலே அரசியல் கட்சி தலைவன் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஓடி ஒளிந்து விட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகான பூச்சி எதுனா கரப்பான் பூச்சி தான். அந்த கரப்பான் பூச்சி ரொம்ப ஆற்றல் மிக்க பூச்சி. 0 டிகிரி செல்சியஸ்லயும் உயிர் வாழும். 100 டிகிரி செல்சியஸ்ல வெப்பப்படுத்தினாலும் உயிரோட இருக்கும். இருட்டுக்குள்ளேயும் இருக்கும், வெளிச்சத்திலையும் இருக்கும். எல்லா கிளைமேட்லயும் கிட்டத்தட்ட 100 வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பூச்சி. இவ்வளவு பெரிய மீசம் இருக்கும். ஆனா ஒரு வெளிச்சம், ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஓடி போய் உள்ளுக்க ஒளிஞ்சிடும். கரப்பான் பூச்சி தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தன் கோழி குஞ்சுகள் தாக்கப்படும் போது பறந்து வந்த அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய்கோழியை போல தாயுமானவராக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. அதனாலதான் வந்து எங்க தலைவர் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா அதே நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அதுல பாத்தீங்கன்னா நம்ம நான் முதல்வன் திட்டத்தாலும் புதுமை பெண் திட்டத்தாலும் பலனடைந்தவர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள், அந்த விழா எப்படியெல்லாம் நடந்ததுங்கிறத நீங்க எல்லாரும் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. நம்ம சகோதரிகள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா ரசிக்கிறீங்க. நல்ல ரசிகர்கள் யாருக்கும் எந்த கெடுதலையுமே பண்ண மாட்டாங்க. இந்த ரசிகாத ஆளு இந்த ஓன்னுகிட்டே இருந்தான்னா அதுங்க மேட்ரு காலி ஆகுதுன்னு அர்த்தம். நான் நகைச்சுவையா பேசும்போது சிரிக்கணும், நல்ல செய்தி சொல்றப்ப கைதட்டணும். ஒரு அழுகிற மாதிரி செய்தி சொன்னா 2 சொட்டு கண்ணீர் ஒடிக்கணும். அதுதான் நீங்க செய்யறது. நான் பேச ஆரம்பிக்கிறப்ப இருந்தே கைதட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னையை தான் சந்தேகப்படுவாங்க. ஏதோ மெண்டல்தனமா பேசிட்டு இருக்கேன், அதனாலதான் தொடக்கத்துல இருந்தே கைதட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே ஓ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஓ அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். நான் நகைச்சுவையா பேசினா தான் நீங்க சிரிக்கணும். நான் ஆரம்பிக்கிறப்ப இருந்தே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்னு என்னையும் சந்தேகப்படுவாங்க, இல்லாட்டி உங்களை சந்தேகப்படுவாங்க.
இப்படித்தான் ஒரு பாடகர் மேடையில பாடிக்கிட்டு இருந்தாரு. முன்னால ஒருத்தன் உட்காந்து தலையை ஆட்டுறான், அப்படி ஆட்டி ரசிக்கிறான். ஆஹா, அப்படி தலையாட்டினான். அவன் தலையாட்டுறத பார்த்துட்டு இன்னும் 2 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. தலை ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஆஹா, இப்படி ஒரு ரசிகம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்டான்னு பாடி முடிச்சு கச்சேரிலாம் முடிஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தலையாட்டிக்கிட்டு இருக்கான். கீழே இறங்கி போயிட்டாரு. டேய், பாடி முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் தலையாற்றியே, இப்படி ஒரு அற்புதமான ரசிகனை நான் பார்த்ததே இல்லடா. நான் பாடினதை நினைச்சு தலையாற்றியான்னாரு. இல்லைங்க, நான் பிறந்ததுல இருந்தே தலையாட்டிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு நரம்பு தளர்ச்சி. நான் மண்டையாட்டுறதை பார்த்து நீ பாடிக்கிட்டு கிடந்திருக்க பாரு அப்படின்ட்டு. ஏதோ கூட்டம் எல்லாம் ஓ என்று கத்தி ஓடி வருவதை பார்த்து ஏதோ நம்ம எல்லோரும் நேசிக்கிறார்கள். ஒரு கவிஞன் தான் எழுதினா, ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த ஆடு சாலையில் நடந்து சென்றது. மக்கள் எல்லாம் கூட்டமாய் வந்து ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்கார அலமேலு நடித்த ஆடு ஆடு என்று அதனுடன் புகைப்படம் எடுத்தார்கள். ஆடு கம்பீரமாக நடந்து சென்றது. மக்கள் தான் மந்தைகளை போல் பின்னால் அலைந்து கொண்டு ஓடினார். அந்த கவிஞன் எழுதினான். ஆட்டுக்கார அலமேலு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறதுக்கு மந்தையாக மக்கள் ஓடியத அந்த கூட்டம் இந்த நாட்டில் எதையும் சாதிக்க போவதில்லை. அன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்க வந்து ஒரு பொண்ணு பிரேமா அப்படிங்கிற பொண்ணு நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற ஒரு பெண். நான் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது எனக்கு நான் முதல்வன் திட்டத்தில் சேருவதற்கு வாய்ப்பு கிடைத்து அதுல மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் எழுதி அதுல நான் பாஸ் ஆகி அந்த பயிற்சி எனக்கு கிடைக்கப்பட்டவுடன் அந்த பயிற்சியை முழுமையாக நான் படித்துக்கொண்டே வீட்டில் இருந்து கொண்டே அந்த பயிற்சியையும் பெற்றுக்கொண்டு படிச்சு முடிச்சோன்னு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை கையில வச்சிருக்கேன். ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா முதல்வர் உட்கார்ந்து இருக்காரு முன்னால. எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து எங்க அப்பாவுக்கு இந்த சம்பளத்தை எங்க அப்பா கையில நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தென்காசியை சேர்ந்த பிரேமாங்கிற பொண்ணு தான் வாங்கிய சம்பளத்தை தன் தந்தையிடம் கொடுக்கும்போது அந்த தந்தை ஒரு வாக்கியம் சொன்னான். பொட்ட பிள்ளையிலாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டி கொடுக்க சொல்லி போட்டாங்க. பொட்ட பிள்ளையில படிக்க வைக்க கூடாது, கட்டி கொடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. ஆனா நான் பல எதிர்ப்பை மீறி என் பிள்ளை 3 நாள் சாப்பிடாம இருந்துச்சு, என்னை காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி அவ பட்னி கிடக்க கூடாதுன்னு என் பிள்ளைய காலேஜில் சேர்த்தேன். இன்னைக்கு முதலமைச்சர் முன்னாடி என் பிள்ளை கையில இருந்து எந்த சம்பளத்தை நான் வாங்குறேன்னா இந்த புரட்சி வேற எந்த ஆட்சியிலும் நடைபெற்றதில்லை. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னொரு பொண்ணு ரம்யா அப்படின்னு ஒரு பொண்ணு, அது பாத்தீங்கன்னா மேடையில இதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்று நான் அதுல கிடைச்ச அந்த காசை வச்சு எங்க அம்மாவுக்கு காது கேட்காது அந்த காது கேட்காத கருவி எங்க அம்மாவுக்கு நான் பொருத்தி இன்னைக்கு நான் பேசுறத எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. எங்க அப்பா அம்மா தயவுசெய்து இந்த கூட்டத்தில் இருந்தா எந்திரிங்கன்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் கண் கலங்கி அழுது அந்த குழந்தை சொல்லிச்சு, ஆம்பளை பிள்ளை கவலைப்படாதீங்க, நான் உங்களை கஷ்டப்படாம கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு சொல்லி அத்தனை ஆயிரம் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை தன்னம்பிக்கையோடு நிற்க வைத்த நான் முதல்வன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர். இன்னொன்று புதுமை பெண்கிற திட்டத்தில் சுப்புலட்சுமின்னு ஒரு பெண். அந்த பெண் வந்து நான் கணக்கு வாத்தியார் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவர் கண் கலங்கி அந்த குழந்தைய மேடையிலிருந்து வர வச்சு தான் கையெழுத்து போடுகின்ற முதலமைச்சர் கையெழுத்து போடுற பேனாவை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்து தன் உச்சி முகந்து முத்தம் கொடுத்து நீ கணக்கு வாத்தியார் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தன் பேனாவை கொடுத்த முதலமைச்சர். இதுதாயா உண்மையான மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பண்பு, பாசம். ரோட்ல ஒருத்தன் நடந்து போறப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஒருத்தன் சைக்கிள் எடுத்துட்டு வந்தவன் மயக்கம் போட்டானா, ஐயோ சோடா வாங்கடா சோடா வாங்கடான்னு ஒருத்தன் வேகமாக ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்த சோடாவே இவன் குடிச்சிட்டு பேசாம போயிட்டான். டேய், மயக்கம் போட்டு அவன் விழுந்திருக்கான், சோடாவை நீ ஏன்டா குடிச்சிட்டு போற? எனக்கு யாராவது மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தாலே எனக்கு கிருகிருன்னு வரேன். அதனால தான் நான் சோடா வாங்கி குடிச்சிட்டு போறேன். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு பள்ளியில ஒரு விழாவுக்கு போயிருக்காரு. அந்த அசம்பிளியில காலையில 9 மணிக்கு தான் நடக்கும் அசம்பிளி. நேர் வெயில்,
தமிழ்த்தாய் வாழ்த்து, நீராறும் கடலுடுத்த வரவேற்புரை, தேசிய கீதம், தலைவர் உரை எல்லாம் நடந்து முடியுது. நன்றி நவல் சொல்றப்ப ஒரு 3-4 பேர் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுகிறான். தலைவர் பார்க்குறாரு, அங்கே என்ன மாணவர்கள் மயக்கம் போட்டாங்க. தலைவர் அன்னைக்கு வந்து அடுத்த நாள் பேட்டி கொடுக்கிறாரு. காலையில் நடந்த அந்த பேரவை கூட்டத்தில் மாணவர்கள் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தோன்னே அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை செய்து காலையில் சாப்பிடாமல் வருவதால் தானே அவர்கள் மயக்கம் போடுகிறார்கள் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை அமுல்படுத்திய இந்தியாவின் முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா? அந்த காலை உணவு திட்டத்தில் மயக்கம் போடுறவங்களை பார்த்துட்டு ராத்திரி பூரா தூங்காம இருந்து அடுத்து ஒரு திட்டத்தை கொடுப்பவர் முதலமைச்சர். மயக்கம் போடுறவங்களை பார்த்துட்டு மேடையில் உட்காந்து டான்ஸ் ஆடி பேசிட்டு வாட்டர் பாக்கெட் பாட்டில தூக்கி கூட்டத்தில் எரிந்து விட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க கோழையை போல் ஓடுபவர்கள் இந்த நாட்டிலே மக்களால் கண்டிப்பாக துரத்தி அடிக்கப்படுவார்கள் என்பது இந்த நேரத்தில் நிதர்சனமான ஒரு உண்மை.